நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை, ஈஸ்டர் பண்டிகையை சில நாட்களுக்கு முன்பதாக சந்தோஷமாக கொண்டாடினோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக பிறந்தார், நமக்காக பாடுகளை பட்டார், நமக்காக சிலுவையிலே மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவர் செய்த எல்லா செயல்களும் மனிதராகிய நமக்காக, இந்த உலகத்திலே வாழும் 750 கோடி மக்கள் ஒவ்வொருவருக்காக தான் அவர் செய்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பல காரியங்களை ஒரு பிள்ளைகளோடு, ஒரு சிஷ்யர்களோடு, அப்போஸ்தலரோடு பேசினார். அதிலே அவர் சொன்ன ஒரு காரியம் அப்போஸ்தலர் 1:8 வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையிலே அர்த்தமே இல்லை. நான் எதற்காக வாழ்கிறேனே என்று தெரியவில்லை. எதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தேன் என்று எனக்கு புரியவில்லை. என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்று இருக்கிறது. அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். ஏன் பிறந்தேன்? ஏன் வாழ்கிறேன்? எங்கே போகிறேன்? என்ன செல்கிறேன் என்ற நோக்கமற்று நான் வாழ்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? இந்த உலகத்திலே நாம் மனிதனாக வாழ்வதிலே ஒரு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாமடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் நம்முடைய பிறப்பின் நிமித்தமாகவோ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு நாம் செய்த பாவங்களுக்காய் மனம் வருந்தி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் என்று வாழ்ந்த பின்பு நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? அந்த நோக்கத்தை தான் வசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி. அப்படி என்னென்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக முத்தரிக்கப்பட்ட நாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்ட நாம், நமக்கு ஒரு கடமை உண்டு. இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை எந்த இடத்திலே வாழ்ந்தாலும், எங்கே சென்று வாழ்ந்தாலும், எங்கே சென்று கொண்டிருந்தாலும், நாம் இருக்கும் இடம் எதுவானாலும் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நோக்கமற்று வாழ்கிறேன், உலகத்திலே வாழ்வதிலே அர்த்தமில்லை, இந்த உலகத்திலே நோக்கமில்லை என்று புலம்புகிறீர்களோ? உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தால், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தார், நீங்கள் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். சாட்சியாய் வாழ வேண்டும். சாட்சி என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்னொரு வகையில் சொல்ல போனால், நம்முடைய சொல்லோ சிந்தனையோ செயலோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு இழுக்கு கொடுக்கும் வகையில் எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. எங்கே போனாலும் நம்முடைய வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தனி நபர், இவர்கள் சமுதாயத்துக்கு பலன் அளிக்கிறவர்கள், இவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறவர்கள், இவர்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறவர்கள், இவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க வகையிலே நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையை வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஆம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தில் உள்ள சாதாரண ஒரு மனிதனை போல, மனுஷியை போல, சாதாரண ஒரு மனிதன் மனுஷியை வாழ்வதை போல நாம் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. குஷ்வந்த் சிங் என்ற ஒரு புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர் உண்டு. 99 வயது வரை வாழ்ந்து மறைந்து போனவர்கள். இவர்கள் ஆக்னாஸ்டிக் என்றால் கடவுள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அதை பற்றி அக்கறையில் என்று சொல்லவர். கிட்டத்தட்ட கடவுள் நம்பிக்கையற்றவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதர்கள் கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு அருமையான சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய புத்தகத்தில். இந்த புத்தகத்தை, ஒரு ஆங்கில புத்தகம், எனக்கு அந்த புத்தகத்தின் பேர் சரியாக நினைவில் இல்லை. அந்த புத்தகம் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? இந்த நாட்டிலோ எந்த நாட்டிலோ ஒரு இயற்கை பேரழிவோ மக்களுக்கு ஒரு இடர்பாடு வந்தால் முதலாவது களத்திலே இறங்கி மக்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வருவது கிறிஸ்தவர்களே. They will be the first to arrive in case of a natural calamity. ஒரு இயற்கை பேரழிவு, ஒரு புயல், ஒரு நிலநடுக்கம், ஒரு வெள்ளம், ஒரு மக்களுக்கு ஒரு தீங்கு என்றால் சமூக சேவை செய்வதற்கு மருந்துகள், துணிகள், உணவுகள், உடைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு விரைந்து வருவது முதலாவது கிறிஸ்தவர்களே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு கற்பித்திருக்கிறார்? மத்தேயு 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்கணும். இயேசு கிறிஸ்துக்காக நம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு தனி மனுஷியாக இருக்கலாம், ஏன் நீ ஒரு சாதாரண பள்ளி மாணவனாக கூட இருக்கலாம், நீ ஒரு மாணவியாக கூட இருக்கலாம், வேலை பார்க்கிறவங்களாக இருக்கலாம், கல்லூரி மாணவியாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய கடமைகள் மூலமாக உன்னை பார்க்கிறவர்கள், இவள் இயேசுவின் பிள்ளை, இவன் இயேசுவின் பிள்ளை, இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள், இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறவர்கள், இவர்கள் சமுதாயத்திற்கு நன்மை செய்கிறவர்கள், இவர்கள் உலகத்திற்கு பலன் அளிக்கிறவர்கள், இவர்கள் பூமிக்கு உப்பு, உலகத்தின் வெளிச்சம், இவர்கள் குன்றில் மேல் வைக்கும் விளக்கு என்று சொல்ல வகையில் வார்த்தை, சொல், செயல், சிந்தை எல்லாம் அமைந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? மற்றவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டாம்? இயேசுவின் நாமத்திலே செய்ய வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை, என் இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்கிறது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ண முடியாதும் எங்கும் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுதல்வா. அவரை போல அவருடைய பிள்ளைகளை நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் நன்மை செய்யும், தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதர சகோதரியே, நமக்கு நாமே ஆசீர்வாதமாக இருக்க, நமக்கு நாமே பலன் கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். வாய்ப்பு கிடைத்தால் யாருக்கெல்லாம் உதவி செய்ய நமக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உதவி செய்ய, நான் இயேசுவின் பிள்ளை ஆகவே இப்படி செய்கிறேன் என்று சொல்லி செய்ய வேண்டும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்கிறது. காரணம், அப்படி நீ இருந்தால் நாளை நன்மை செய்யும் வாய்ப்பு உனக்கு கிடைக்காமல் போகலாம். இதுதான் வேதம் சொல்கிற மறைமுகமான எச்சரிக்கை. அன்பு சகோதரி, அன்பு சகோதரி, அன்பு பிள்ளை, வாலிப தம்பி தங்கையே, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் செய்யாமல் இருக்கிறாயா? உடனடியாக இயேசுவின் பிள்ளையா நீ இருப்பாயானால் நீ மற்றவர்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் இயேசுவின் பிள்ளை ஆகவே இந்த உதவி செய்கிறேன் என்று சொல்லி நீ செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் உண்மை, உத்தமம், இயேசுவை மற்றவர்களுக்கு உன் மூலமாக காட்ட வேண்டும். இவள் இயேசுவின் பிள்ளை, உண்மையாயிருப்பாள் என்று மற்றவர்கள் உன்னை குறித்து சொல்ல வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சாந்தி நகர் தபால் நிலையத்திலே தபால்காரிடம் கூடுதலாக போஸ்ட் மாஸ்டர் அஞ்சல் அதிகாரி அவர் தெரியாமல் கூடுதலாக ஒரு 250 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டார். வெளியே வரேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஐயா அஞ்சல் அதிகாரி எனக்கு தெரியும், அவர் கஷ்டப்பட்ட மனுஷன். ஏராளம் பொம்பளை பிள்ளைகள் அவருக்கு உண்டு, ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. ஏராளம் பொம்பளை பிள்ளைகள், கல்யாணமாத பிள்ளைகள் உண்டு. 250 ரூபா நான் கொண்டு வந்துட்டேனே தெரியாமல்.
அது ஐயா பார்த்துட்டு எங்கே விட்டேன்னு இவ்வளோ வேதனையாக இருப்பார், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன செஞ்சேன், காலையிலே ரொம்ப ஏழியாக வந்துட்டு சாந்தியாக இருக்கு. ஏன்னா தபால் ஆஃபீஸ் தொடங்கும் போது முதல் ஆளாக நின்றுடணும். அன்றைக்கி என்ன மணல்லையே போனவரோ, நான் ஃபோன் நம்பர்லாம் கிடையாது, அப்போ நம்ம செல்ஃபோன் காலெலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஃபோன் நம்பரும் தெரியாது. அன்றைக்கி என்ன மணல்லையே போனோம். அடுத்த நாள் காலையில் அவர் அந்த சீட்டில் உட்காந்து ஒரு நிமிஷம் கூட கவலைப்படக்கூடாது. ஐயோ காசு போயிட்டு யாருக்கு எடுத்தாலோ, யார் எடுத்தாங்களோ, எங்கே போட்டனோ இப்படி வேதனைப்படக்கூடாது. அன்றைக்கி காலையில் ஒரு நிமிடம் கூட அவரை வருத்தப்பட வைக்கக்கூடாது. 9 மணிக்கு ஒரு சீட்டில் வரும்போதே 8 மணிக்கு நினைக்கணும் தபால் ஆஃபீஸ் தொடங்குது. 8 மணிக்கு ஒரு சீட்டு போகும்போதே அவர் கையில் அந்த பணத்தை கொடுத்து, ஐயா நீங்கள் மிஸ் பண்ணலை, நீங்கள் தொலைக்கலை, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தெரியாமல் என்ன கொடுத்துட்டீங்க, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவர் நிம்மதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீக்கிரம் புறப்பட்டு வந்து தபால் ஆஃபீஸ் ஆரம்பிக்க 3/4 மணி நேரம் நிற்கிது. ஆரம்பிக்க 7:15 வந்துட்டேன். 3/4 மணி நேரம் அந்த தபால் ஆஃபீஸ் முன்னாலே நான் நின்றுட்டுருக்கேன். என்ன தெரியுமா, ஒரே ஒரு எண்ணம் எனக்கு, இந்த அஞ்சல் அதிகாரி, அஞ்சல் அலுவலக அதிகாரி ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட்டுறக்கூடாது. வந்த உடனே ஒரு நல்ல செய்தி காத்திருக்கணும். வந்து நான் ஒரு 11 மணிக்கு வரேன்னா 2 மணி நேரம் தவிச்சு போயிடுவார் மனுஷன். வேதனையிலே இருப்பார், வேலை ஓடாது. அதனால் அப்படி 7:45 மணி நேரம் சும்மா உட்காந்துருந்தேன். 8 மணிக்கு கரெக்டாக அஞ்சல் அலுவலக அதிகாரி வந்தார். பாவம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சாதாரண கிழிஞ்ச வேஷ்டியும் ஒரு கிழிஞ்ச சட்டை, ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஏராளம் வந்தார். வந்த உடனே அப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே சொன்னேன், ஐயா நான் தான் ஐயா தெரியாமல் அடிச்சு போயிட்டேன், நீங்கள் கொடுக்குற இடத்துல 2000 வாங்கிட்டேன், 250 ரூபா கூடுதலாக நீங்கள் கொடுத்துட்டீங்க, பார்த்த உடனே கொண்டு வந்துட்டேன் ஐயா. அவர் முகத்தில் அப்படியே சிரிப்பு, ஊறிச்சு போய் நின்னார். ஊறிச்சிட்டு அவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தூத்துக்குடியில் நான் வேலை பார்க்கும்போதும் ஒரு தம்பிகிட்ட தெரியாமல் கொடுத்துட்டேன், அவர் ஒரு கிறிஸ்தவர். சொன்னது, அவர் ஒரு கிறிஸ்தவர், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இப்போ நீங்கள் ஓடி வந்து கொடுத்தீங்களா, அதே மாதிரி ஐயோ போனவர் ஓடி வந்து கூடுதலாக கொடுத்த காசை ரிட்டர்ன் பண்ணிட்டார். கிறிஸ்தவங்க இப்படி தான், கிறிஸ்தவங்க இப்படி தான். அவர் சொன்னது, அன்றைக்கி சொன்னது, கிறிஸ்தவங்களே இப்படி தான். அன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. அவர் சொன்னது அந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் தூத்துக்குடியில் வேலை பார்க்கும் பொழுது ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவ நண்பர் ஒருத்தர் கொடுத்துட்டேன் காசு தெரியாமல், கரெக்டாக வந்து சீக்கிரமாக வந்து என்ன கொடுத்துட்டு கொடுத்து நீங்கள் கிறிஸ்தவங்களாம் அப்படி செஞ்சுருவீங்க, கிறிஸ்தவங்களே இப்படி தான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் மனநிறைவோடு வந்தேன். அன்பு சோதனை சோதரி, பூமிக்கு உப்பாக, உலகத்தில் வெளிச்சமாக, குன்றில் மேல் இருக்கும் விளக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உதவி செய்ய வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே உதவி செய்ய வேண்டும். நம்முடைய நேர்மை, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய உண்மை, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை, ஓடோடி வந்து உதவி செய்வது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயன்படுது. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அன்பு பிள்ளைகள், என் அன்பு வாலிப தங்கையே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு இயேசுவின் பிள்ளையாய் வாழுகிறேன் என்று சொல்கிறேன். நீ உடைய சொல், உடைய செயல், உடைய சிந்தை எதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஒரு சிறு களங்கத்தை கூட உருவாக்கிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? யோவான் 8:46 எல்லாரும் முன்பாக சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவரை பாவியின் நண்பர் அப்படின்னு தான் சொன்னாங்க. இவர் பாவியின் நண்பர் சொன்னாங்க. அவரை ஒருத்தர் கூட பாவின்னு சொல்ல முடியல. Nobody can tell that he is a sinner. பாவிகளுக்கு நண்பர் தான் அவங்க சொல்ல முடியும். அவர் பாவம், அவருக்கு அவ்வளோ பரிசுத்தமான, யாரும் சூட்டிக்காக நீங்கள் பாவின்னு சொல்ல முடியல. என்னெல்லாமோ சொன்னாங்க. மதி மயங்கி இருக்காருனாங்க, குடிக்கிறாருனாங்க, பெயல்சவின் தலைவனால் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துறாங்க. ஆனால் ஒரு பாவியின் ஒரு மனுஷன் கூட அவர் சுட்டிக்காட்டி சொல்ல முடியும். அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தார். மக்கள் முன்பதாக இடரலற்ற ஒரு துப்புரவான ஒரு சுத்த பரிசுத்த வாழ்க்கை, தூய பரிசுத்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் அர்த்தம். இந்த வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்து வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், அவருக்கு வல்லமையுள்ள சாட்சியாக விளங்குவீர்கள். அநேக நேரம் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறோம், கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுறணும்னு நினைக்கிறோம், இந்த பாவ வாழ்க்கையை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் தவறி விழுந்து விடுகிறோம். நீதிமான் 7 தரம் விழுந்தால் எழுந்திருப்பான். நீதிமொழி 24:16 விதமாக சொல்லுது. பரிசுத்தாவியான பலப்படுத்தும் பொழுது எல்லா பாவ சோதனைகளிலும் யோசேப்புக்கு பாவ சோதனை வந்து வெற்றி பெற்றான், தானியேலுக்கு பாவ சோதனை வெற்றி பெற்றான், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அத்தனை பாவ சோதனை அவர் வெற்றி பெற்றார். அவருடைய பிள்ளைகளாக நாம் வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த பலனை நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்து, தானியேல், யோசேப்புல பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பலப்படுத்தப்பட்ட
அதே பலனை உங்களுக்கும் கொடுத்து சாட்சிகளாக பரிசுத்தமாய் வாழ அவர் உதவி செய்வார். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்க நாம் வெட்கப்படக்கூடாது. We should not be ashamed to tell the name of Jesus to others. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவமானத்தை சகிக்க வெட்கப்படவில்லை. சிலுவையில் அத்தனை அவமானத்தை சகித்து அதை வெட்கப்படலை, நமக்காக சகித்த. நாம ஏன் அவருடைய பெயரை சொல்லவும் அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லவும் நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும்? பல வருடங்களுக்கு முன்பதாக எல்லாருக்கும் இயேசு என்ற பெயரில் சிற்றிதழை நடத்தி வந்தேன். சில நேரங்களில் கிறிஸ்தவ பிள்ளையிடம் கொடுத்து, உங்களுடைய வகுப்பு தோழிகளிடம் அல்லது கிறிஸ்தவ மாணவர்கள் கொடுத்து வகுப்பு நண்பர்களிடம் இந்த புக்கை கொடுன்னா வெரி மச் ஹெசிடேட்டிங் டு கிவ். ரொம்ப தயங்குவாங்க. சார் கொடுத்தா வாங்குவாங்களா, ஏதாவது சொல்லிடுவாங்களா? அந்த எழுதினவே நான், என் பேர் இருக்குது, என் அட்ரஸ் இருக்குது, என் ஃபோட்டோ இருக்குது, அவங்கள கொடுக்க சொல்ல. எப்படி கொடுக்க சொல்ல? சார் கொடுக்க சொன்னாலும் கொடுக்க சொல்ல, அவங்கள கூட கொடுக்க சொல்ல. ஆனால் எழுதுனதுன்னா பேர் எழுதுனா படம் எல்லாம் நான் தான். பிரச்சனை வந்து நான் தான் ஃபேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என் அட்ரஸ் தான் அதில் இருக்குது, என் ஃபோன் நம்பர் தான் இருக்குது, என் ஃபோட்டோ தான் இருக்குது, என் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஆனால் கொண்டு கொடுக்குறது அவ்வளவு தயக்கம். இயேசுவின் பிள்ளைகள் அப்படி ஊரில் சண்டை கிளாஸ் எடுப்பாங்க, ஊரில் விபிஎஸ் எடுப்பாங்க, பெரிய வழி அன்றைக்கி ஒரு செய்தி கூட பேசிடுவாங்க. ஆனால் பல்வேறு மத நம்பிக்கைகள் கொண்ட மாணவ செல்வங்கள் படிக்கக்கூடிய கல்லூரியிலே இயேசுவுக்கு சாட்சிகளை வாழ வெட்கப்படுவார்கள். என் அன்பு சகோதரனே, அன்பு பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல சொல்றாரு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் நம்முடைய தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். இப்போ நம்ம மனுஷன் வெட்கப்படாமல் அறிக்கை பண்ணாதான் நியாயத்து பின்னால் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து அறிக்கை பண்ணுவார். நம்ம அவர் பேரை சொல்லி வெட்கப்படுறோன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளை, கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அப்படி வெட்கப்பட்டுட்டு இருந்தானா கடைசிக்காக அவரும் நம்மளை பற்றி வெட்கப்பட்டுருவார். மனுஷனுக்கு முன்னாடி மறுதளிக்கிறவனோட மனுஷன் மறுதளிப்பார். அவங்கள பற்றி மறுதளிப்பார் சொல்லுது. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்களே நிரம்பிய ஒரு கூட்டத்தில் சாட்சி சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? எல்லாரும் கிறிஸ்தவங்க, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை, அவங்ககிட்ட போய் சாட்சி சொல்றது என்ன பெருமையா இருக்கு? ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஆண்டவரை பற்றி தெரியாத ஜனங்கள், ஆண்டவரால் நன்மை இப்படி செய்யலாம் அப்படிலாம் நன்மை செய்ய முடியுமான்னு புரியாத ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட நீங்க சாட்சி சொல்றது தானே பெருமை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு பரிசுத்த அபிஷேகம் பெற்று இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்கு அறிந்த ஜனங்கள்கிட்டே சாட்சி சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால் நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய வழிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் சப்பாத்தி நல்லா கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். என்ன செய்வீங்க? யாராவது இந்த ஊருக்கு போனீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு போ, இங்கே சப்பாத்தி நல்லாயிருக்கும், அது சொல்ல வைக்கப்படுறதில்ல. சாப்பாட்டு பொருள் அதை போய் இங்கே நல்லா இருக்குது, அந்த கடையில் காப்பி நல்லா இருக்குது, இந்த கடையில் சப்பாத்தி நல்லாயிருக்கும், இந்த கடையில் தோசை நல்லாயிருக்கும், இந்த கடையில் பிரியாணி நல்லாயிருக்கும், அதெல்லாம் தைரியமாக சொல்லிடும், அதை வைக்கப்படாமல் சொல்லிட மாட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், இயேசு கிறிஸ்துவினால் நன்மை அனுபவித்திருக்கிறார். இயேசுவை அல்லாமல் ரட்சிப்படைய வேற நாமம் இல்லை என்று உனக்கு தெரியும். இயேசுவின் இரத்தம் தால் கழுவப்படாத ஒரு மனிதன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்திய ஜீவனை அடைய முடியாது. மரணத்துக்கு பின்பு அவன் நரகத்திற்கு தான் செல்ல முடியும். எல்லாம் நல்லா தெரியும். இவ்வளவு பெரிய உக்ரானத்துவம் பெற்ற நீ, இவ்வளவு பொறுப்பை உணர்ந்த நீ, இயேசுவை பற்றி 3 ஆண்டுகள் உன்னோடு படிக்கும், 5 ஆண்டுகள் உன்னோடு படிக்கும், பல ஆண்டுகள் உங்களோடு வேலை பார்ப்போம். ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள்? Why are you hesitating? ஆண்டவர் சொல்வார், மகனே, ஆத்துமா அதை நீ செய்யவில்லையே, உனக்கு தரக்கு எடுத்து தரங்களை வாய்ப்பு எழுந்து விட்டு நீ அந்த பாட்டு ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தா அந்த சகோதரிட்ட ஆண்டவர் சொல்லி அவங்க நரகத்துக்கு வந்திருக்க மாட்டாங்களே. அவளை குறித்து நீங்கள் தான் கணக்கு வைக்கணும். சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். அன்புள்ள பரம தகப்பனே, பரிசுத்தாவி உங்கள் இடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. எங்கே போனாலும் நாங்கள் உங்கள் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டுருவோம். எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் வேலை ஸ்தலங்களையும் சரி, நாங்கள் படிக்கும் ஸ்தலங்களையும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் சரி, அந்த உலகத்தில் எங்கே எந்த நொடி வாழ்ந்தாலும்
நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு நொடியும் நாங்கள் உமக்கு சாட்சிகள், நாமத்துக்கு மகிமை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டவர்கள். இதனால் என்றும் நினைவு வைத்துக்கொள்ள, மறக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை குறித்து வெட்கப்படுகிறவர்கள், உம்மை குறித்து பேச தயங்குகிறவர்கள், இவர்கள் மனநிலையை மாற்றி தைரியமாய் எடுத்து பேச உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். மறுபுறம் பாடுகளோடு உமக்கு வளமுள்ள சாட்சியாக சில பிள்ளைகள் இருக்கிறார்களே, கஷ்டத்தோடு உமக்கு உதவி ஊழியம் செய்து வருகிறார்களே, பாடுகள் மத்தியிலே உமக்கு ஊழியம் செய்து வருகிறார்களே, பாடுகள் மத்தியிலே நிந்தனைகள், கேலி, கிண்டல், ஏமாற்றம் மத்தியிலே உங்கள் ஊழியம் செய்கிறார்கள். அவளை ஆசீர்வதியும், அவளுடைய தேவையை சந்தியும், அவளுடைய ஜபத்தை கேளும், அவள் வேண்டிய உதவி செய்யும், அவளை உயர்த்தும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி அந்த கனத்தை இந்த உம்முடைய நாமத்தை குறித்து வெட்கப்படாமல் உயர்த்தும், மகிமைப்படும் பிள்ளைகள் கொடுத்த ஆசீர்வதியும், சகல துதியும், கனத்தையும், மகிமையும், வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரர்களே, நாங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானா உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.